கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, தூத்துக்குடி நேசரேத் திருமடலும் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய நற்செய்தி அர்ப்பணித்துறை ஊழியங்களிலே பல்வேறு ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிஷனரி ஊழியங்கள், வியாசர்கள் மத்தியில் ஊழியங்கள், ஹிந்தி பேசுகிறவர்கள் மத்தியில் ஊழியங்கள், நற்செய்தி பெருவிழா, விற்பனை நடத்தி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் திருப்பணி, ஊழியங்கள் எப்படி செய்வது என்று ஆத்ம ஆதாய பயிற்சி திருப்பணி, வெளி மாவட்ட ஊழியங்கள், இப்படியாக கர்த்தருடைய ஊழியங்கள் சிறப்பாக தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய தூத்துக்குடி நேசரேத் திருமடலத்தின் நிர்வாகத்தினுடைய ஆலோசனையினால் கர்த்தருடைய கிருபையினாலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெளி மாவட்ட ஊழியங்கள் கடலூர் மாவட்டத்திலே அநேக ஆண்டுகள் வெளி மாவட்ட ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. அதிலே குறிப்பாக வெளி மாவட்ட ஊழியத்தினுடைய பின் தொடர் ஊழியமாக 2 மிஷனரிகள், முதலாவது திரு பால்ராஜ் அவர்கள், அதே போல திரு மோசஸ் நாராயணன் அவர்கள், 2 பேரும் அந்த பகுதியிலே நியமிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஆண்டவரை அறியாத மக்களிடம் நல்ல சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஊழியம் செய்தது நிமித்தமாக இதுவரைக்கும் சுமார் 100 பேருக்கு மேற்பட்ட ஆத்மாக்களை ஆதாயம் செய்திருக்கிறார்கள். அவர்களை ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக அங்கு அநேக திருச்சபைகளிலே ஞானஸ்தானம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதில் ஏஎல்சி சபை, பெதஸ்தா திருச்சபை, இன்னும் தனி திருச்சபை, அது மட்டுமல்ல அங்கு அசம்பியா சபைகளிலும் அங்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நான் பொறுப்பெடுத்து 2 வருடத்திலே 15 ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம், இந்த இடத்துல நாம் நம்முடைய நற்செய்தி அர்ப்பணித்துறைக்கென்று ஒரு நிலம் வாங்கி ஆலயம் கட்டி அந்த இடத்திலே நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கலாமே, இப்படி நாம் தனி திருச்சபைகளில் சென்று ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு பாரம் ஏற்பட்டதினாலே எல்லாரும் ஊழியர்கள், மிஷனரிகள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தோம். அதற்காக ஆயத்தப்பட்டோம், பிரயாசப்பட்டோம். ஆண்டவருடைய சித்தம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் ஆண்டவர் தந்தபடியினால ஆண்டவருடைய சித்தத்தின்படி அங்கு கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடலூர் அருகாமையிலே கல்லுக்குழி என்ற இடத்திலே ஒரு 5 சென்ட் சுமார் 8 லட்சம் மதிப்பில் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அது மட்டுமல்ல, அந்த நிலம் வாங்கி அதே இடத்திலே ஜெபத்தியான கூடம் கட்டுவதற்கும் முயற்சி எடுத்தோம், ஜெபித்தோம். அதையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இந்த நாளிலே அது தேவனுடைய நாம மகிமைக்காக அது மங்கள படைப்பு செய்ய இருக்கிறது. இதற்காக விசேஷ விதமாக நம்முடைய தூத்துக்குடி நேசரேத் திருமண்டலத்தின் நிர்வாகஸ்தர்கள், நம்முடைய திருமணத்தின் உபத்தலைவர் அருள்திரு VMS தமிழ்ச்செல்வன் ஐயா, குருத்துவ காரியதர்சி அருள்திரு MP இமானுவேல் வான்சக் ஐயா, அதே போல நம்முடைய தூத்துக்குடி நேசரேத் திருமண்டலத்தின் பொருளாளர் அருள்திரு டேவிட் ராஜ் ஐயா, அதே போல இறை மக்கள் செயலர் அங்கு திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள், அதே போல ஹை ஸ்கூல் மற்றும் ஹை செகண்டரி ஸ்கூல் சிறப்பு பள்ளியினுடைய மேலாளர் திரு பிரேம்குமார் ராஜா சிங் அவர்கள், ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளின் மேலாளர் அருள்திரு ஜாஸ்பர் அர்பராஜ் ஐயா அவர்கள், திருமணத்தின் நிர்வாகஸ்தர்கள் அதிலே கலந்து அவர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பணிகள் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், அதன் மத்தியிலே ஆண்டவர் கிருபையாக நடத்தி இருக்கிறார். இது எந்த ஒரு தனி சபையோ, எந்த தனி குடும்பமோ, எந்த தனி நபர்களோ ஸ்பான்சர் கிடையாது. முழுவதுமாக இது நம்முடைய தூத்துக்குடி நேசரேத் திருமணத்தில் இருக்கிற பல்வேறு சபைகளில் இருக்கிற மக்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற காணிக்கை, அவர்கள் கொடுத்திருக்கிற ஆதரவு, ஜெபம், இது நிமித்தமாகத்தான் இந்த இடத்திலே கர்த்தருக்கு மகிமையாக இந்த ஜெப தியான கூடம் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே எல்லா துதி கன மகிமை முதலாவது ஆண்டவருக்கே உண்டாவதாக. ஆண்டவர் சமூகத்திலே இந்த நாளிலே அதை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே இந்த கடலூர் மாவட்டத்திலே ஆண்டவரை வெளி மாவட்ட ஊழியத்தின் மூலமாக பின்தொடர் ஊழியமாக மிஷனரிகள் சிறப்பாக நாம மகிமைக்காக பணி செய்து வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அநேக ஆத்மாக்களை ஆண்டவரை ஆதாயம் செய்து தந்திருக்கிறீர். இதற்காக ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக பல்வேறு இடங்களை அணுகி தனி திருச்சபையில் கூட ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்க கிருபை தந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, காலங்களிலே நேர்த்தியான காரியங்களை செய்கிறவர்,
ஆவியானவர் நீர் கொடுத்த பாரம், நீர் ஆண்டவரை தந்திருக்கிற நம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த பகுதியிலே நல்ல நிலமாகி ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைக்கென்று ஜெப தியான கூடம் கட்டி இந்த வடலூர் பகுதியில் இருக்கிற மக்கள் ஆராதனை செய்யவும் ஜெபிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பரலோகத்திற்கு வரவும் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலே நீர் பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று மதியம் 3 மணிக்கு நடைபெறுகிற மங்கள படைப்பு ஆராதனை, அதனை தொடர்ந்து நடைபெறுகிற ஜெப கூடுகை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே இந்த ஞானஸ்நான தொட்டியின் மூலமாக ஆண்டவர் ஞானஸ்நானம் பெறுகின்ற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், திரு சித்தத்தை நிறைவேற்றும். இதற்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. பார்வதிபுரம் ஜெபதியான கூடத்துக்கு இந்த மங்கள படைப்புக்கு வருகை தந்திருக்கிற தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் நிர்வாகஸ்தர்கள் மற்றும் நற்செய்தி அர்ப்பணித்தமை ஊழியர்கள், மிஷினரிகள், இந்த கிராமத்தின் மக்கள், இங்கு இருக்கக்கூடிய அருமையான மிஷினரிகள் எல்லாரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இப்பொழுது இதற்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த மங்கள படைப்பு செய்வதற்கு ஆரம்பமாக நம்முடைய தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் பிரைமரி மிடில் ஸ்கூல் மேனேஜர் அன்புடைய ஜாஸ்பர் அற்பராஜ் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்திலே மங்கள படைப்பு செய்வதற்காக எங்களை அழைத்து வந்தீர் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல இறை மக்கள் செயலாளர் மதிப்புக்குரிய நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயர்நிலை மேல்நிலை பள்ளி மேலாளர் மதிப்பிற்குரிய பிரேம்குமார் ராஜா சிங் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னுடைய திருமண்டலத்தை நடத்தி செல்கின்ற அருமையான உபதலைவர் VMS தமிழ்ச்செல்வன் ஐயாவுக்காக, நற்செய்தி அர்ப்பணித்துறை தலைவர் செல்வசிங் ஐயாவுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, இன்னும் எங்கள் மத்தியிலே சிறப்பாக வந்திருக்கின்ற இரட்சகர்களுக்காக, ஜெயக்குமார் அவர்களுக்காக, அருமையான ஜீவா அவர்களுக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உற்சாகமாக கொடுக்கு ஆண்டவர் இந்த இடத்திலே பங்கு பெறுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய கரம் இந்த இடத்துல இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கூடாரத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டல நிர்வாகத்தின் முன்னிலையிலே இதை நாங்கள் மங்கள படைப்பு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்வை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்த மர்மலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணால் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவில்லை. ஆமென். ஆண்டவரே, எல்லா செயல்களிலும் தேவரீர் மிகவும் இரக்கமாய் எங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளும் உண்மையில் ஆரம்பித்து முன்னேறி நிறைவேறவும், நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவிலே உமது கிருபையால் நித்திய ஜீவனை அடையவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திரும்ப வருமளவும் அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் திருச்சபையார் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த கட்டடத்தை திறந்து வைக்கின்றோம். கவனம் சேர்ந்து பாடுவோம். யேசோவாயே தோதிஸ் நீ மானமே யேசோ தோதிசை கிரிசே சோவாய்
நீ மனமே மாசனுகா பராபரவாஸ்து மாசனுகா த பராபரவாஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை எண்ணின காரி யாவும் மொழிக்க எண்ணின யாவும் மொழிக்க மாநிலம் வெண்ணிலும் வாழ்ந்து மாநிலம் வெண்ணிலும் வாழ்ந்து இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவை துதிசை கிறிஸ்தே சோவாயே துதிசை நீ மனமே இயேசுவை துதிசை. நின்றபடியே நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை மிக அதிகமாக அளவுடன் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பை நீர் எங்கள் மேல் பொழிகின்றீர். உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழும்படியாக எங்களை நீர் அழைக்கின்றீர், ஆசீர்வதித்திருக்கின்றீர். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவரீர் எங்களுடைய தூதுக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திலே நீர் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி அருள்பணித்துறைக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்திலும் வரவும், இந்த பகுதியிலே இந்த நிலத்தை வாங்கவும், இதை அஸ்திபாரமிட்ட நாள் முதல் இந்த கட்டடம் கட்டிப்பிடிக்கப்படுகின்ற வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, அருள் ஆசி கிடைக்க பெற்றதற்காக உமக்கு தோத்திரம். உம்முடைய பெயரில் இதை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த கட்டடமானது இந்த ஆண்டவருடைய அருளை வெளிப்படுத்துகின்ற சாட்சியாக விளங்க மற்றும் அநேகர் வந்து இந்த இடத்துல ஜெபிப்பதன் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற லேசேலர் திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்களுக்காக மற்றும் ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்தின் உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சிறப்பு கல்வியுடைய மேலாளர் திரு பிரேம்குமார் அவர்களுக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் நீர் அழைத்து வந்திருக்கின்ற அருள் திரு ஜாஸ்பர் ஐயர்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். குரு சகோதரர்களாக நாங்கள் ஒருமித்து இந்த இடத்திலே கூடி இதை பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இந்த வாசல்படியாக தேவரீர் உட்பிரவேசித்திருக்கின்றேன். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற உம்முடைய திருவார்த்தையை நிறைவேற்ற இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கல்வெட்டுகள் அனைத்தையும் எங்களுடைய திருமண்டல லேசேலர் மற்றும் எங்களுடைய திருமண்டல உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சிறப்பு கல்வியுடைய மேலாளர் திறந்து வைக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் சத்தியத்தை நிமித்தமும் உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். சங்கீதம் 115:1 என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56:7 தேவனுக்கே மகிமை. தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நசரத் திருமண்டலம், நற்செய்தி அர்ப்பணித்துறை, புதிய ஜெப தியான கூடம், மங்களப்படைப்பு, வடலூர், கடலூர் மாவட்டம், நெய்வேலி, தூத்துக்குடி நசரத் திருமண்டல பிரதம பெயரை ஆணையாளர் மற்றும் பெயராயர் அவர்கள் ஜெப மற்றும் ஆசியுடன் திறப்பாளர் உயர்திரு டி நீகர் பிரின்ஸ் கிப்சன், லேசேலர், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். தேவனுடைய கிருபையால் நற்செய்தி அர்ப்பணித்துறையின் 20 ஆண்டு தரிசனம் புதிய ஜெப தியான கூடம் 3/10/2024 வியாழக்கிழமை அன்று அருள் திரு VMS தமிழ்ச்செல்வன் துணைத் தலைவர், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம் அவர்களால் தேவநாம மகிமைக்காக மங்கள படைப்பு செய்யப்பட்டது. முன்னிலை துணைத் தலைவர் ரெவரண்ட் VMS தமிழ்ச்செல்வன் ஐயர் அவர்கள், ரெவரண்ட் MD இமானுவேல் வான்சக ஐயர் அவர்கள் குருத்துவ செயலர், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். ரெவரண்ட் A டேவிடாஸ் ஐயர் அவர்கள் திருமண்டல பொருளாளர், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் லே செயலாளர், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். ரெவரண்ட் A ஜாஸ்பர் அர்பராஜ் ஐயர் அவர்கள் மேலாளர், ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகள், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். திரு S பிரேம்குமார் ராஜாசிங் அவர்கள் மேலாளர், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், தூத்துக்குடி நசரத் திருமண்டலம். சிறப்பு விருந்தினர் திரு CA ஜான் கென்னடி அவர்கள், DSP சென்னை, நேட்டிவ் ஆர்மேரி, DME மிஷனரிகள் மற்றும் ஊழியர்கள். கௌரவ அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர் நற்செய்தி அர்ப்பணித்துறை திரு D சாம்குமார், DME மிஷனரிகள் கடலூர் திரு E மோசஸ் நாராயணன், திரு D பால்ராஜ்.
திருமண்டல அலுவலக ஊழியர்கள் திருடி பாலசிங், திருவி ராபர்ட் ராஜ்குமார், இயக்குனரின் செயலர் நச்சிவி அர்ப்பணித்துறை. இப்பொழுது இந்த ஜெப தியான கூடத்திற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மற்றும் இந்த காங்கிரீட் போடுவதற்காக ஸ்பான்சர் செய்யும்படியாக அருமையான ஏரல்ல இருக்கிற அருமையான குடும்பத்தார் டி ஜெயக்குமார் அவர்கள் ஃபுல் அவங்க ஸ்பான்சர் செய்தாங்க. அதே போல ஞானஸ்தான தொட்டியும் நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் தான், சென்னையில் இருக்கிறாங்க. அவர்களும் ஞானஸ்தான தொட்டிக்கு முழுவதும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நெய்வேலி குருசேகர் அருமையான குருவானவர் ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த 3 கல்வெட்டுகளும் திறக்கப்படும். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆமாண்டவரே, உம்மை தியானிக்க நாங்கள் ஒரு இல்லத்தை கட்டுகிற பொழுது நீர் மகிழ்கிறீர். காரணம் கர்த்தாவே, உடைந்த வாழ்வை இழந்தோருக்கு மறுவாழ்வு அளிக்கின்ற ஒரு இடமாக, ஆண்டவரே உம்மால் மீட்கப்படுகின்ற ஒரு இடமாக உம்முடைய ஆண்டவரே திருச்சபை இருப்பதினால் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான ஆண்டவரை அறியாத மக்கள் நடுவே உம்முடைய ஆலயங்களை கட்டி எழுப்பும் போது நிச்சயமாக நீர் மகிழ்கிறீர். உம்முடைய ஆவியானவர் எங்கள் நடுவே இறங்கி வர செய்கிறீர். ஆண்டவரே, ஆவியானவர் இங்கே எங்களோடு கூட இருக்கவும், இந்த கிராமத்தில் மக்கள் நடுவே திருப்பணி ஆற்றப் போகின்றோடு இருக்கவும் கர்த்தர் நீர் செய்ய போகின்ற மகத்துவமான நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்கு இந்த ஆலயம் கட்டி எழும்ப முக்கிய காரணமாக இருந்த, இதற்காக உதாரணத்துவமாக கொடுத்த கரங்களை கர்த்தர் நீர் நிச்சயமாக கண்டிருக்கிறீர். உமக்கென கொடுக்கிறவருடைய கரங்களை நீர் விடமாட்டீர், உயர்த்துவீர், நினைவு வைத்துக் கொள்கிறீர். இரட்டத்தனையாக அல்ல, 60-100 நீர் உயர்த்தி கொடுப்பீர். அப்படியாக கொடுத்தவருடைய இதோ பெயர்களை சுமக்கின்ற இந்த கல்வெட்டை நாங்கள் திறந்து வைக்கிறோம். தூய ஆவியானவர் தாமே இதை ஆண்டவரே தாங்கின இதை கொடுத்த குடும்பத்தை நீர் அவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல அவருடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் அநேக காரியங்களை, இன்னும் அநேக திருப்பணிகளை உமக்காக அவர்கள் செய்திட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்காக, குறிப்பாக உம்முடைய திருப்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை இதை கொண்டு செய்ய இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதோ உமக்காக கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நன்கொடையாளர்களுடைய கல்வெட்டை பிரேக்மா ராஜாசி அவர்கள் அதை திறப்பார்கள். அடுத்தது திரு டி ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஜெபத்தியான கூடத்தினுடைய காங்கிரீட்டிற்கு முழு ஸ்பான்சர் தொகை 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார்கள். அது தனி கல்வெட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அருந்துரிய ஜாஸ்பர் அர்பசை அவர்கள் அந்த கல்வெட்டை திறப்பார்கள். அதே போல இந்த ஞானஸ்தான தொட்டி இதில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இதையும் அருமையாக நெய்விலிருந்து வந்திருக்கிற அருமையான குருவானவர் அவர்கள் இந்த கல்வெட்டை திறந்து வைப்பார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலே அதிசயமான காரியங்களை கட்டளையிட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த மங்கள படைப்பு அருமையாக ஜெபித்து திறப்பு விழாவிலே வந்திருக்கிற அருமையான திருமண நிர்வாகஸ்தர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். இப்பொழுது முக்கியமாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அருமையான தலைவர்கள் 6 பேர் என்று சொன்னார்கள். அதிலே 5 பேர் இந்த கிராமத்தை சேர்ந்த தலைவர்கள் 5 பேர் வந்திருக்கிறாங்க. நாட்டாமை என்று இந்த கிராமத்தில் அவர்களை அழைக்கின்றார்கள். அவர்கள் அருமையாக இந்த ஜெபத்தியான கூடம் இந்த இடத்துல கட்டுவதற்கு அவருடைய நல்ல முழு அனுமதி, ஒத்துழைப்பு, நம்ம அன்பின் அழைப்பை ஏற்று இந்த நாளிலே அவர்கள் வந்து கலந்தது மிகவும் சிறப்பு. அருமையாக முதலாவது இந்த ஊர் நாட்டாமை கல்லுக்குழி, இந்த கல்லுக்குழி பகுதியை சேர்ந்த ஊர் நாட்டாமை அமாவாசை அவர்களுக்கு நம்முடைய VMS தமிழ்ச்செல்வன் ஐயா, திருமண்டல துணைத் தலைவர் ஐயா அவர்கள் சால்வை அணிந்து அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக வீரமணி அவர்களுக்கு நம்முடைய லே செயலாளர் திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் சால்வை அணிந்து அவர்களை கௌரவிப்பார்கள். அமாவாசை கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக நம்முடைய லே செயலாளர் திரு நீகர் பிரின்ஸ் அவர்கள் வீரமணி
அவர்களுக்கு இந்த சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். இது இந்த கிராமத்தினுடைய தலைவர்கள். அடுத்ததாக வடிவேல், ஊர் நாட்டமை வடிவேல் அவர்களுக்கு அருமையான பிரேம்குமார் ராஜா சிங் அவர்கள் இந்த சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ராமலிங்கம் அவர்கள், ஊர் நாட்டாமை, அவர்களை அருமையாக நம்முடைய ஆரம்ப நடுநிலைப்பள்ளி மேலாளர் அருள்துரிய ஜாஸ்பர் அர்பராஜ் ஐயா அவர்கள் இந்த சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்த அரசன், ஊர் நாட்டாமை கல்லுக்குழி, அவர்கள் நெய்வேலி அருமையான குருசேகர ஐயா அவர்கள் வந்து அவர்களை சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். வரலையா சார்? வந்துட்டு இருக்காங்களோ? சரி, தேங்க்யூ. உங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வந்து நீங்க கலந்து சிறப்பு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்க ஜெபத்தியான கூட்டத்துக்கு என்ன செய்யுங்க, ஆதரவு தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இனித ஆராதனை கடைசி வரைக்கும் நீங்க இருக்க முடியாதுங்கிறக்காகத்தான் உங்களுக்கு நாங்க ஒரு வரவேற்பு கனப்படுத்தி உங்களை அனுப்புறோம். தேங்க்யூ. யேசுவையே துதி செய் நீ மனமே, யேசுவையே துதி செய். இயேசுவையின் துதி செய் நீ மனமே, சுவையின் துதி செய். மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து. நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆலய கட்டிட பிரதிஷ்டை நின்றபடியே நாம் கர்த்தரை துதிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மகா மகிமை பொருந்திய தேவன் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தி இருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவும் அவரை துதிப்போமாக. இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தி கொண்டு வந்த எல்லா மிஷனரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் இந்த இடத்தில் தமக்கு சொந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஜனத்துக்காகவும் தேவனை துதிப்போமாக. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தங்கள் திறமை, வேலை, பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் தேவனை துதிப்போமாக. நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. 6வது பக்கம். இத்தேசத்திலும் மாவட்டத்திலும் கிராமத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க அவரை வேண்டிக் கொள்வோமாக. இந்த தேவாலயத்தை கடவுளுடைய அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும் ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். நித்திய கடவுளை, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே. கைகளால் கட்டப்பட்ட இந்த ஜப கொடுக்கையை எம்மாத்திரம் என்றாலும் 2 பேராவது 3 பேராவது உமது நாமத்தில் கூடியிருக்கும் இடத்தில் உமது பிரசன்னத்தை வாக்குறுதி இருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு பிரதிஷ்டை செய்கிற இந்த ஜபக்கூடத்தை பரிசுத்தப்படுத்திட வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை உமக்கு வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் இதை பிரத்யேகப்படுத்துகிறோம். இங்கே கூடும் ஜனங்கள் யாவரும் ஆண்டவருடைய வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்தவர்களாக ஆவிக்குரிய திருப்பலிகளை செலுத்துவார்களாக. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலமடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக.
அன்பின் ஆண்டவரே, இவ்விடத்தில் ஆராதனையில் பங்கு பெறுவோரும் ஆராதனை நடத்துவோரும் பயன்படுத்தும்படியாக இங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற ஆலய பணிமுட்டுகளை உமது திருக்கரத்தால் பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். இவற்றை காணிக்கையாக வழங்கிய குடும்பங்களை ஆசீர்வதியும். இவ்வாலயத்தில் உம்முடைய நாம மகிமைக்கு என்றென்று மகிமை அடைவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்தில் திருமுழுக்கு பெறுவர்களுக்காக, ஞான ஸ்நானம் பெறுவர்களுக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமது நாம மகிமைக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்யும் இந்த ஞான ஸ்நான தொட்டியை ஆசீர்வதிப்பீராக. இங்கு திருமுழுக்கு பெறுபவர்கள் உமது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், சபையில் சேர்ந்து எப்பொழுதும் விசுவாச வீட்டாருடன் இசைந்திருக்கவும் அருள் தாரும். இங்கு ஆராதனை செய்யும் யாவரும் உம்மோடு உண்டாயிருக்கவும், உடன்படிக்கையை தங்கள் இருதயங்கள் நினைவுபடுத்த இந்த ஆலயம் சாட்சியாக விளங்குவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இவ்விடத்திலே திடப்படுத்தல் பெறுவதற்காக ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, கைகளை வைக்கும் நியமத்தால் உமது ஆசீர்வாதத்தை பெறும்படி இந்த இடத்தில் முழங்கால் படியிடும் யாவரும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் பலமடையும், உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் மென்மேலும் அவர் வளர்ந்தேறவும் கிருபை செய்தல்லும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். இந்த கல்லுகுழி கிராமத்தை சேர்ந்த அருமையான ஊர் தலைவர் நாட்டாமை அரசன் அவர்கள் அப்பொழுது வரல, இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த சால்வை நினைத்து டிஎம்இ கோஆர்டினேட்டர் சாம் அடுத்து கர்த்தருடைய மேஜை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு முன் மனத்தாழ்மையாய் இரடுக்கும் விண்ணப்பங்களுக்கு செவிகொடுப்பீராக. இந்த ஆல்டர் டேபிளை, திருமேசையை ஆசீர்வதியும். இதில் படைக்கப்படும் காணிக்கைகள் யாவும் உமக்கு பிரியமாகவும் உம்முடைய அங்கீகாரத்துக்கு பாத்திரமாய் இருப்பதாக. திருவிருந்து ஆராதனையிலே அப்பத்தை பிற்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட உமது திருக்குமாரனை வெளிப்படுத்தி அருளும். இங்கிருந்து அறிவிக்கப்படும் திவ்ய வசனம் உள்ளங்களை ஆண்டு கொள்வதாக. உம்மோடும் பரிசுத்தாவியோடு சதாகாலம் ஜீவித்தர சாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேத பாடங்கள், தயவு செய்து எல்லாரும் உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களாரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நமக்கு இந்த ஜெப தியான கூடத்தை மங்கள விடைப்பு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு காரியம். நம்முடைய தூத்துக்குடி நேசர் திருமண்டலத்தின் நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே ஒரு தரிசனமாக இருந்தது. ஒரு 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில நல்ல ஊழியம் செய்து ஒரு லேண்ட் வாங்கி இதே போல ஒரு ஜெப தியான கூடம் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களிலே அதை செய்வதற்கு ஆண்டவர் அதை கிருபை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேற்பட்ட அருமையான பிள்ளைகளுக்கு இங்க கடலூர்ல 2 மிஷனரிகள், பால்ராஜ், மோசஸ் நாராயணன் 2 பேர், டிஎம்இல இருந்து 2 மிஷனரி இருக்கிறாங்க. 100 பேருக்கு மேல அவங்க ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க. ஏஎல்சி, அதே போல பெதஸ்தா, அசம்பிளி ஆஃப் சர்ச், இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் போயெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இது வரைக்கும் 15 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். அதுல அசம்பிளி ஆஃப் சர்ச்சிலையும் இண்டிபெண்டன்ட் சர்ச்சிலையும் அப்படி கொடுத்ததுனால இப்ப நமக்கு மனசுல ஒரு தோன்றின ஒரு காரியம், ஆண்டவர் உணர்த்தினது, நாமே ஒரு லேண்ட் வாங்கி இதே மாதிரி ஒரு ஜெபத்தியான கூட கட்டி நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அது ஈஸியா இருக்குமே, ஊழியத்திற்கு அது ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுனால ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆண்டவர் சித்தம் இருந்தபடினால லேண்ட் வாங்குறதுக்கு ஆண்டவர் முதல்ல கிருபை கொடுத்தார். 5 சென்ட்ல இந்த இடத்த பார்த்தோம். லேண்டு தந்திருக்கிற அம்மா அந்த பின்னால்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படிய கணவனார் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. 8 லட்சம் ரூபாய் கிடைத்த பிறகுதான் நாங்க லேண்டுக்கு பத்திரம் படி முடிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத காரியம், அவருடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு. ஆகவே அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வர வேண்டிய நிலை.
சீக்கிரமா பத்திரம் போடணும்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துல போடுங்க அப்படின்னாங்க. அந்த டைம்ல நற்செய்தி அர்ப்பணித்துறையில எங்க கையில இருந்து 15,000 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா அதுல பெரிய கிருபை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணோம். நல்ல உபவாச ஜெபத்துல விசுவாசமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல டோக்கனும் போட்டோம். ஆபீஸ் பேரர்ஸ், நம்முடைய தூத்துக்குடி அரசு திருமணத்து நிர்வாகஸ்தர்கள் அதுல முழு ஒத்துழைப்பு. நான் டேவிட் அஜய்கிட்ட கேட்டேன். ஐயா சொன்னாங்க ஆபீஸ் பேரர்ஸ் இன்னைக்கு டைசன் ஆபீஸ் வருவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போனேன். ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நான் பேசினேன். எல்லாரும் அனுமதி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல ஸ்டாண்டிங் கமிட்டி நடந்துட்டு இருந்த டைம், நமக்காகவே அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அன்னைக்கு நடக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஆகவே அருமை VMS தமிழ்ச்செல்வன் ஐயாவும் டேவிட் ராஜ் ஐயாவும் வந்து பத்திரம் முடிக்க, அதே மாதிரி திருமண நிர்வாகத்தில் எல்லாருடைய ஒப்புதல் தீர்மானத்தின் பேரில அங்க லேண்ட் வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல மே மாசத்துல முதல்ல காம்பவுண்ட் வால் போடணுங்கிறது தான் முதல்ல சிந்தனை. ஆனா பிறகு டெம்பரவரி ஷெட் போட்டு ஃப்ரீ டியூஷன் ஆரம்பிச்சிடணும், இந்த இடத்துல ஏதாவது நலத்திட்ட உதவிகள் அப்படி கொடுக்கணுங்கிறதா நோக்கத்தோடு அதை ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கே பிளான் எஸ்டிமேட் நிறைய வந்துட்டு, அதனாலதான் ஒரு ஜெபத்தியான கூடமாவே என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். அப்படின்னா ஊழியத்துல இங்க தங்குறது கூட வசதியா இருக்கு. நாளைக்கு மேல கூட எடுத்து ஒரு ஹால் போடலாம், போட்டுடலாம். அப்படி ஒரு வசதி நம்ம இங்க இருந்தே அப்ப ஊழியத்துக்கு கூட வசதியா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது பல ஆண்டு தரிசனம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் கொடுத்த அந்த வேளையில அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இதனால செய்து முடித்து அது மங்களப்படிப்பு செய்ய அது ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். திருமணத்தின் நிர்வாகஸ்தர்கள் VMS தமிழ்ச்செல்வன் ஐயா உபத்தலைவர் ஐயா அவர்களுக்கு நான் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக வாழ்த்து நன்றி கூறுகிறேன். அதே போல லேட் செக்ரட்டரி நீக பிரின்ஸ் கிப்சன் அண்ணன் அவர்களுக்கும் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். அதே போல மேலாளர் பிரேமர் ராஜா சிங் அவர்களுக்கும் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். ஆரம்ப நடுநிலைப்பள்ளி மேலாளர் அல்லது ஜாஸ்பர் அர்பராஜ் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்து நன்றி கூறுகிறேன். வந்திருக்கிற நெய்வேலியிலிருந்து வந்திருக்கிற அருமையான குருவானவர் மனோசை ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். இன்னும் கடலூரிலிருந்து வந்திருக்கிற மிஷினரிகள், இன்னும் ரட்சகர் அண்ணன் அவர்களுக்கும் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். அருமையான சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். எல்லாருக்கும் ஆண்டவருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், எதற்காக கொடுத்திருக்கிறீங்க. விசேஷ விதமா ஏரலிருந்து ஜெய்குமார் சார் அவர்கள் குடும்பமா இந்த நாள்ல வந்திருக்கிறாங்க. கேட்டேன், ஏன் நான் நிறைய பேர்ட்ட நான் கேட்டேன், அமௌண்டே கிடைக்கல. மே மாசத்துல இருந்தே கலெக்ஷன் பண்ணோம். கலெக்ஷன் பண்ணக்கூடிய திறமை நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. இன்னொன்னு, இது தனி சபையோ தனி குடும்பமோ ஸ்பான்சரோ என்ன செய்யாது, கிடையாது. மே மாசத்திலிருந்து பிரிச்சோம். நான் காங்கிரீட் வேற வேற நபர்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஒருத்தர் கூட அது என்ன செய்யல, அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. ஜெயக்குமார் சேட்டை தான் போய் சார் முதல்ல 10,000 ரூபாய் தருவேன் நாங்க என்கிட்ட. அதுக்கு பிறகு கேட்கும்போது 50,000 ஆயிடுச்சு. பிறகு வீட்டுக்கு போய் அதுக்கு பிறகு கேட்கும்போது சார் நீங்க தான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஜெயக்குமார் சார் வீட்டுல கன்சல்ட் பண்ணி சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 லட்சம் ரூபாய் காங்கிரீட் போடுறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அதே போல ஞானசன தொட்டிக்கும் 1 லட்சம் ரூபாய் அந்த CA, அதுவும் அதே ஜெயக்குமார் தான். அவங்க CA ஜெயக்குமார், அவங்க சென்னையில இருக்கிறாங்க. அவங்களும் அந்த ஞானஸ்தானி அந்த தொட்டி பிளானை பார்த்துட்டு அதுக்கு நான் முழு பொறுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறப்பு விருந்தினர் ஜான் கென்னடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, அவங்க இந்த பணிக்கு பிரதானமான ஒரு காரணமா இருந்தாங்க. பிரதானமான காரணம், சென்னைக்கு நாங்க 2 டைம் போகும்போதும், ஏன்னா இது சபை சார்ந்து போனா சபை மக்கள் கொடுப்பாங்க, இது சபை மக்கள் சார்ந்து போகாதனால யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க. அந்த சொந்த சபை சொந்த காரியம் கொடுப்பாங்களே ஒழிய அடுத்தது கொடுக்க மாட்டாங்க. அதுல ஜான் கென்னடியன் அவர்கள் DSP-யா இருக்கிறாங்க. அவங்க முழு ஒத்துழைப்பு. அதே போல ஜீவா செங்கல்பட்டுல அவங்க ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க. ஜீவா குடும்பம் வந்திருக்கிற அவர்களுக்கும் நான் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பு நன்றி கூறுகிறேன். எனக்கு பெரியப்பா பையன்தான், அதனால உரிமையில வேற வழியே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 டைம் போனோம். 2 டைம் அங்க பக்கத்துல ஸ்கூல் எல்லாம் சொல்லி அவங்க நிறைய கலெக்ஷன் பண்றதுக்கு உதவிக்கு வரமா இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஒருவேளை இன்னும் யாரையாவது விட்டுருந்தா தயவு செய்து மன்னித்து கொடுங்க. எல்லாரும் கொடுத்திருக்கீங்க, ஜெபித்திருக்கிறோம், எல்லாரும் கொடுத்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். குறிப்பா ஜெம்சன் அவங்களும், அவங்க சித்தப்பா அவர்களையும் நான் சொல்லணும். அவங்க நெய்வேலியில இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த இடத்துல வந்து பார்த்து அவங்களும் அவங்க சகோதரம் அவங்க நல்ல முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே போல இந்த நற்செய்தி அர்ப்பணித்துறையில கோஆர்டினேட்டர் சாம்குமார் அவர்கள் 15 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பா இருக்கிறாங்க. திருமநகர் சபை ஊழியராகவும் இருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தாருடைய பங்களிப்பு இதுல பிரதானமான பங்களிப்பு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு முழுமையா அவர்கள் உதவி செய்தாங்க. நாங்க எங்கெங்கெல்லாம் போனோமோ
அவர்கள் இல்லாம நான் போக மாட்டேன், சாங்குமார் அவர்கள் இல்லாம போக மாட்டேன். ஏன்னா நான் ரிசீட் போட மாட்டேன். ரிசீட் போடுறது அவங்க தான் போடணும். வேற யாரும் போட்டாலும் அது திருப்தியா இருக்காது. அதனால அவர்களை கண்டிப்பா அழைச்சிட்டு போயிருவேன். அதனால இன்னைக்கு அவங்க 15 வருஷம் ஊழியத்துல கர்த்தர் அந்த தரிசனத்தை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு அவருடைய கண்கள் பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். குறிப்பா இங்க இருக்கிற மிஷினரி மோசஸ் நாராயண் பால்ராஜ் அவர்கள் நல்ல ஊழியம் செஞ்சு நல்ல ஜெபம் பண்ணி இவ்வளவு காரங்கள் இந்த லேண்டை காமிச்சது இவங்க தான், இந்த இடத்துல வந்தது அவங்க தான். அதனால 2 பேருக்கும் விசேஷ விதமா நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறேன். இன்னும் கடலூர் ஓட்டிலிருந்து நிறைய மிஷினரி எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இது முடிஞ்ச பிறகு ஒரு சிறிய வரவேற்பு கொடுக்கப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த இடத்தை வாங்கும்படியாக, கல்லுக்குழி இந்த கிராமத்திலே இந்த இடத்தை வாங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பிறகு இதை ஜெப தியான கூடமாக இந்த கல்லுக்குழியிலே நாம் அஸ்திபாரமிட்டோம். அதன் பின்பு இந்த பணிகள் தொடங்கப்பட்டு தொடரப்பட்டது. இந்த பணி நிறைவு பெற்று இந்த இடத்துல இந்த ஜெப தியான கூடத்தை ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கின்ற இடமாக நாம் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய திருமண்டலத்திலே நல்ல நிர்வாகஸ்தர்களை கொடுத்திருக்கின்றார். லே செயலர் திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் ஊழியத்தின் பேரிலே அவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். எப்படியாயிலும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், கல்வி பணி சிறப்பாய் நடைபெற வேண்டும், இப்படி ஆண்டவருடைய திருப்பெயர் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அவர்களுடைய பணி தொடர்ந்து நம்முடைய திருமண்டலத்திலே தொடர்கின்றது. ஆண்டவர் தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நல்ல பணி செய்ய கிருபை பாராட்டி வருகின்றார். அவர்களோடு இணைந்து திரு பிரேம்குமார் அவர்கள் உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சிறப்பு பள்ளிகளுடைய மேலாளராக இருந்து நல்ல பணிகளை செய்து வருகின்றார்கள். பள்ளிகளிலே மட்டும் பணி நடைபெறுகின்றது என்று நாம் நினைத்து விட முடியாது. கல்லூரிகளும் நம்முடைய திருமண்டல அளவிலே செயல்பட்டு வருகின்றது. அந்த கல்லூரிகளிலும் அவர்கள் செயலர் மற்றும் நிர்வாகிகளாக இருந்து இந்த நல்ல பணியை அவர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள். கல்லூரிகளிலே நல்ல வளர்ச்சி இருக்கின்றது. கல்லூரிகளிலே கட்டடங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு அவைகள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கென்று, பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வி கற்பதற்கென்று பயன்படுத்தப்படுகின்றது. நம்முடைய திருமண்டலத்திலே நற்செய்தி அருள்பணித்துறை என்ற துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அந்த பணியை அருள் திரு செல்வசிங் ஐயர் அவர்கள் இப்பொழுது நிறைவேற்றி வருகின்றார்கள். இதற்கு முன்பு கடலூர் பகுதியிலே நாம் ஆண்டுதோறும் வெளி மாவட்ட ஊழியம் என்ற பெயரில் ஊழியங்களை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அப்படி நிறைவேற்றப்பட்ட இடங்களிலே இது ஒரு முக்கியமான பிரதானமான ஒன்று. நமக்கு எப்போதுமே கடலூர் மற்றும் நெய்வேலி தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அதிலே இருக்கக்கூடிய குருவானவர்கள், ஆயர்கள் நம்முடைய இந்த திருப்பணியை, வெளிமாவட்ட திருப்பணி ஆனாலும் சரி அல்லது நாம் அதற்கு பின்பு தொடர்ந்து நடத்துகின்ற திருப்பணிகள் ஆனாலும் சரி, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிகவும் அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள். நான் செல்வசிங் ஐயர்களிடம் எப்போவுமே இந்த வெளிமாவட்ட ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள் எப்படி செல்வீர்கள், எப்படி தங்குவீர்கள் என்று கேட்டால், உடனே நம்ம தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் உள்ள குருவானவர்கள் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்,
இது என்னுடைய தகப்பனுடைய வீடு என்றும் குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். என் பிதாவின் வீடு என்று கூறுகின்றார். அங்கே இயேசு கிறிஸ்து தான் முதலாவதாக கடவுளை தந்தை என்று அழைத்தார். தந்தை என்று அழைத்தார். அதுக்கு பிறகுதான் நாம் எல்லாரும் ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுகின்றோம். அதை பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றதை நாம் திருமறையிலே படிக்கிறோம். அப்படி இங்கே வந்து நாம் இங்கே யாரிடம் வருகின்றோம்? நம்முடைய தந்தையிடம் நாம் வருகின்றோம். பரம தந்தையிடம் நாம் வருகின்றோம். நம்ம தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து நம்ம வரலாம். ஆனா இங்க வரும்போது ஆண்டவர் எனக்கு தந்தை, என்னுடைய தந்தையிடம் நான் என்னுடைய தேவைகளை கேட்கும்படி நான் செல்கிறேன் என்ற நிச்சயத்தோடு நாம் வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தகப்பனார் வீடு அவ்வளவுதான், உங்க அப்பா அம்மா உடைய வீடு. நீங்க முதலாவது இந்த வீட்டை எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் இருக்கின்ற இடமாக நீங்க தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது ஜெபிக்கின்ற இடமா தெரிந்து கொள்ளணும், இதை பயன்படுத்தணும். மூன்றாவது இந்த தேவாலயம் நாம் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிக்கின்ற இடம். அப்பா என்று வந்து அப்பாவோட நம்ம எல்லாம் கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கலாம். அப்பா அம்மா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் நமக்கு தருவாங்க, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. நம்ம யாரிடமும் போய் கை நீட்டி நிற்க முடியாது. ஆனா அப்பாவோட வந்து நம்ம ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நிற்கலாம். அப்படி நிற்கின்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய தந்தையின் வீடாக இந்த ஜப தியான கூடத்தை நாம் பயன்படுத்துவோம். எல்லாருக்கும் உரியது இந்த ஜப தியான கூடம் என்று இதை பயன்படுத்துவோம். இது ஜெபிக்கிற இடம் என்று இந்த ஜப தியான கூடத்தை நாம் பயன்படுத்துவோம். அதோடு மட்டுமல்ல, என் தந்தை வாழ்கின்ற இடம், பரம தந்தை வாழ்கின்ற இடம், அவரிடம் நான் வருகின்றேன் என்று இந்த ஜப தியான கூடத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் தகப்பனாக இருந்து பிள்ளைகளாக நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கிற நமக்கு ஏற்ற பலனை, பரிகாரத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். நான் எல்லா மக்களையும் சமமாக நேசிக்கிறேன் என்பதையும் இந்த தேவாலயத்திலிருந்து நமக்கு அந்த உண்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவார். அப்படி நீங்கள் இந்த தேவாலயத்தை, இந்த ஜப தியான கூடத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தந்தானை துதிப்போமே தீரு சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மானவில்லர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மானவில்லர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தார் துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே நீயோ மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து கொண்டாரத்து சியோனே. ஐயனே சூக்குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயனே சூக்குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தார் துதிப்போமே. கண்ணார கழித்தாயே உண்மை காட்டிய ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்னே சோனா மாறி போர் செய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் உண்மை சோனா மாறி போர் செய்துமே. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தார்
அலைந்து திரிந்து நச்சபையே சத்து குலைந்துனை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சேர்ந்தியெடுத்த உயிர்வரம் சத்து குலைந்துனை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை எடுத்தே உயிர்வர் தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி துதிப்போமே தூரம் பிரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் பிரிந்த சியோனே பாரங்கள் கூட்டி அலங்கரித்து நின்னை அத்த மணவாட்டியாக்கினது என்னை யாரும் அலங்க நின்னை அத்த மணவாட்டியாக்கினது தானை துதிப்போமே திரு சபையாரே கவி நின்றபடியே நாம் படைத்த காணிக்கைகளை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்புவித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாய் உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமீன். ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னா அருள் வீரே பிரியசிட நடுவேலே பிரசன்னா மானவரே பிதாவோடோ மாவியோடோ பிணைங்கோரே தேவானாய் பிசகாதே அரசாடோ பருந்தகையே ஆப்பமதை பேட்டையிலே வெளிப்படுத்தும். கர்த்தார் உங்களோடிருப்பாராக. இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டோருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தையும் உமது சாயலாக்க உண்டாக்கினீர். மனிதன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டே. தோயனில் நாமம் தூதர் குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகுந்து மேன்மைப்படுத்தி தோய சேனைகளின் கர்த்தர் தேவரி தோயவர் 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 எனவே துதி மிகுந்து மேன்மைப்படுத்தி மகிமையினால் நிறைந்தனவில் நித்திய மகிமை நிமலனே உமக்கு தோத்தியம் செய்து மகிமைப்படுத்தி தோய சேனைகளின் கர்த்தர் தேவரி தோயவர் 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 எனவே தோத்தியம் செய்து மகிமைப்படுத்தி
கர்த்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாயே வருபவராம் உத்தம ஸ்தோத்திரம் கேட்பவராம் உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோதரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தரளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போதனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான வீழ்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவானே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள்ள எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ பலமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம். திருப்பந்திலை சேர தேவன் நம்மை தகுதிப்படுத்த தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜில் உள்ள துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சிலட்சி நம்முடைய மாறாத இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்து விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாய்
எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ள வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டியே சமாதானம் தாரும். வாட்டு கோட்டி தோத்திரம் செலுத்தி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, முதலேசமானும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அளவில்லாத சிறு சரீரமும் இரத்தமாகிய ஞானத்தாலே போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனில் வாக்குறுகிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆன்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக நாளே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேத்தோதி கானமும் சப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீருக்கு உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக்கி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே கூட நிலைத்திருக்க கடவுது. எல்லாருக்கும் கர்த்தாவே நிலையான தேவ வாழ்க 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 வாழ்க. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது இந்த மிஷனரியுடைய குழந்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். உங்களுடைய பேர் சார். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பகுதியிலே மிஷனரியாக பணி செய்கிற அம்மையான பால்ராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நல்ல பணிகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஜெப கூடாரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே வந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதார். அருமையான ஆண்டவரே, இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தை கிருபைத்தாங்க. சிறு வயதிலே ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெருக கிருபைதான்.
கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த குழந்தையோடு கூட இருப்பதாக சகல விதங்கள் உடைய பிள்ளை ஆசீர்வதியும் வருங்காலத்தில் திருச்சபைக்கும் உமக்கும் ஆசீர்வாதமாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இந்த குழந்தை இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தான் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இவ்வளவு சிறப்பா ஆராதனை, அதே போல இந்த வரவேற்பு சிறப்பா நடந்து பிடிச்சிருக்குன்னா ஒரே காரணம், அதுக்கு ஆண்டவர் தான். எல்லாருடைய ஜெபம், எல்லாருடைய கண்ணீர், அருமையான இந்த மக்களுடைய கண்ணீர், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஒரே ஒரு சாட்சி, இந்த நிலம் தந்தவங்க அருமையான அந்த சகோதரி, அவருடைய கணவனார் அவங்களுடைய அப்பா இறந்து போனதுனால தான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க அப்பா இறந்து போனதே உங்களுக்கு லேண்டு தர்றதுக்காக தான் எங்க அப்பா இறந்து போனார்னு ஒரு சாட்சி சொன்னார். அது மட்டும் இல்ல, அந்த அக்கா சொன்னது என்னன்னா, எங்க வீட்டுல நாங்க 2 வருஷம் எங்க வீட்டுல நாங்க வடிச்ச கண்ணீர், ஆண்டவர் இந்த கண்ணீரை பார்த்து உங்களை இந்த இடத்துக்கு லேண்டு வாங்குறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அதனால அந்த ஜெபமும் அந்த பாரமும் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. எல்லாருக்கும் நான் வாழ்த்து நன்றி கூறுகிறேன். அதே போல நான் தொடக்கத்துல சொல்லும்போது டிஎம்இ மிஷினரிகளுக்கு நான் நன்றி கண்டிப்பா சொல்லணும். பாலசிங்கனை இருக்கிறாங்க, அவங்க ஊழியராகவும் சேர்ந்துதான் அவங்க முழுமையா பணி ஒத்துழைப்பு நல்ல உதவி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்க மே மாசத்துல இருந்து நாங்க அலைஞ்சது ஆண்டவருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல சாம்பான் அவர்கள் சொன்னேன், அவருக்கு சரீரத்துல பலவீனம் தான், ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு போகணும், செக்அப் பண்ணணும், நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போட்டு இன்னைக்கு வரைக்கும் வேற ஸ்டாஃப் இல்ல, இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம். அதனால அவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே போல மிஷினரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நல்ல ஒரே யூனிஃபார்மா போட்டு நிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். குறிப்பா அலுவலக ஊழியர் ராபர்டன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த கால் அவங்க நடக்க முடியாம இருந்தாலும் நான் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்கள நான் கல்வெட்டுல எல்லாம் போட்டிருக்கிறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, திருமண்டல அலுவலக ஊழியர் டிஎம்இக்கு யாருமே என்ன செய்யல, வரல. ஒவ்வொருத்தரா கேட்கும்போது டிஎம்இ ஆபீஸ் ஒர்க்குக்கே வரல, அந்த சீட்லயே வந்து உட்காரல. ரொம்ப நாளா நாங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லாம நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தோம். ஆனா அதுல சொன்னப்பட்ட நபர்களும் அங்க என்ன செய்யல, யாரும் வரல. ஆனா ராபர்ட்டனை மட்டும் என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கே வந்து சீட்ல வந்து உட்கார்ந்து முழுமையா ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டெடிகேஷன் நான் வருவேன், இந்த சரீர இவ்வளவு காரியங்கள் மத்தியிலையும் வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நான் விசேஷமா நன்றி கூறுகிறேன். எல்லா மிஷினரிகளுக்கும் நன்றி கூறுகிறேன். தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிற ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள், இங்க கிராமத்தின் மக்கள், மிஷினரிகள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். திருமண்டல நிர்வாகஸ்தர்கள் அவர்கள் எவ்வளவோ வேலை, எவ்வளவோ பணிகள், அதன் மத்தியிலையும் அவங்க ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ அலைச்சல், எவ்வளவு ப்ரோக்ராம், அதன் மத்தியிலையும் என்னதான் நாங்க பிரயாசப்பட்டாலும் அவங்க அனுமதி கொடுக்காம, அவங்க ஒத்துழைப்பு இல்லாம இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது. நாங்க எவ்வளவுதான் ஓடணும்னு நினைச்சாலும், இல்லப்பா இது முடியாது, இது இப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா இந்த பணி என்ன செய்ய முடியாது, நகர்ந்து போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை, லேண்ட் வாங்குறதுக்கும் சரி, அதே போல இந்த ஜெபத்தியான கூட இந்த கட்டுறதுக்கு அமௌண்ட் சாங்ஷன், அவருக்கு தீர்மானம் போடுறதுக்கு எல்லா ஆபீஸ் வேறரும் ஒண்ணு போல கையெழுத்து போட்டு கேட்ட நேரம்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி கையெழுத்து போட்டு தந்து மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்படி செஞ்சதுனாலதான் கர்த்தருடைய கிருபையா இந்த இடத்துல கர்த்தர் நாம மகிமைக்காக இதுல செய்ய முடிந்தது. எல்லா துதி கன மகிமை ஆண்டவருக்கே உண்டாவதாக. இப்ப நான் பெயர்கள் சொல்லும்போது தயவு செய்து மிஷினரிகள் வந்து நீங்கள் திருமண்டல நிர்வாகஸ்தர்கள், வருகை தந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க
ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், அப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், அப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், கொலை ஏந்தி ஆராதிப்பேன், பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், கொலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவருக்கு நல்ல கைதட்டி கர்த்தரை துதிக்க பார்ப்போம். துதி, உமக்கு மட்டுமே மகிமை, உமக்கு மட்டுமே நன்றி ஆண்டவரே. உலக மனிதர்களுக்கு நாங்கள் துதி செலுத்த வரல ஆண்டவரே, வேறு தெய்வங்களுக்கு நாங்கள் துதி செலுத்த வரல. இயேசுதான் மெய்யான தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த திரித்துவ தேவன், அந்த உண்மையுள்ள தேவன், அந்த பரிசுத்த தேவன், அந்த பரலோகத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துகிற தேவன், அந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற தேவன், தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜா, அந்த சமாதான பிரபு, அந்த ஆலோசனை கர்த்தா, அந்த ஏகர சக்கராதிபதி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த துதிய, இந்த நன்றி, இந்த ஸ்தோத்திரத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே. நீர் அங்கீகரிப்பீராக ஐயா, அங்கீகரிப்பீராக ஐயா. இருக்கிறார்களா? இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடங்க. இது பரிசுத்தமான ஒரு இடம். இது ஜெப வீடு தான். இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இது பரிசுத்தமான ஒரு இடம். இந்த ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும் கேளுங்க பாப்போம். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் 2024 வருஷத்துல எங்களுக்கு முன்பதாக, அந்த வருஷத்துக்கு முன்பதாக எங்களை நேசித்து, எங்களை அன்பு கூர்ந்து, எங்களுக்காகவே இயேசுவே நீர் மாம்சத்தில் குமாரனை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்து சிலுவையில, கல்வாரி சிலுவையில அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பரிசுத்த இரத்தத்தின் சிந்தனை துளிகள் இன்றைக்கு அதற்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது ஆண்டவரே.
இந்த ஆலயத்துக்குள்ளேயும் ஆண்டவரே வளாகத்துக்குள்ளே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் தலைந்த உள்ளங்கால் வரை முழுவதையும் கழுவி சுத்திகரியும். எங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரியும். இயேசுவே, பாவியர் மேல் கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. பாவியர் மேல் கிருபையாய் இறங்குங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாவியர் மேல் கிருபையாய் இறங்குங்க. இயேசுப்பா, என் வீட்டுக்குள்ள இந்த பாவம் வேண்டாம் சொல்லுங்க பாப்போம். இயேசுப்பா, என் குடும்பத்துக்குள்ள பாவம் வேண்டாம். இயேசுப்பா, என் குடும்பத்துக்குள்ள பாவம் வேண்டாம். நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. இயேசுப்பா, என் குடும்பத்துக்குள்ள பாவம் வேண்டாம். என் குடும்பத்துக்குள்ள பாவம் வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு பாவம் வேண்டாம். ஆண்டவரே, பாவத்தை மன்னிச்சிடுங்க. எனக்கு ரட்சிப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க. இயேசு இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தப்படுத்திருங்க. எங்களை தகுதிப்படுத்திருங்க ஆண்டவரே. எங்களை பரிசு ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கத்தக்கரம் யாமேலங்க கடுகளவு பயம். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்கள், உபகரணங்கள், கருவிகள், வேலை செய்த நபர்கள் ஆண்டவர் இந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்தமாய் மாறட்டும். அன்னைக்கு சாலமன் கட்டின தேவாலயத்தில் அன்னைக்கு பாடல் குழுவினர் பாடல் பாடுவதே பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள், ஆண்டவரே ஆற்றலில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும், எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, வளாகத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, இந்த கிராமத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, இங்க இருக்கிற ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஊழியர்களாக எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி அர்ப்பணிப்புரை சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இந்த கல்லுக்குழி கிராமத்திலே ஜெப தியான கூடம் கட்டி இந்த நாளிலே மங்கள படைப்பு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மங்கள படைப்பு ஆராதனையிலே சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய CA SJ ஜான் கென்னடி, சென்னை பட்டணத்திலே காவல் துணை கண்காணிப்பாளராக சென்னை 4 அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுநேரி பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் கலந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் நற்செய்தி அர்ப்பணித்துறைக்காக அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறுகிறோம். அதே போன்று அவர்களோடு உடன் வந்திருக்கிற திரு CA ஜெயக்குமார் மர்காசியஸ், திருமதி எஸ்தர் தங்கமணி அவர்கள் சென்னையிலே வசிக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் உடையர்குளம் பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் ரூபாய் 1 லட்சம் நற்செய்தி அர்ப்பணித்துறைக்கு கொடுத்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றி கூறுகிறேன். அதே போல நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சேர்ந்த திரு T ஜெயக்குமார் அவர்கள் மேற்கூரை காங்கிரீட் அவர்கள் ஸ்பான்சர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்துக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்த ஜெப தியான கூட கட்டுமான பணிக்காக ஜெபித்த, கொடுத்த
உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அர்ப்பணித்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறுகிறோம்.